அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லாகில் ரொம்பவே ஸ்பாஞ்சியான ஒரு ஈஸியான கேக் ரெசிபியுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாக் வந்துட்டு பொங்கல் லீவில் எடுத்தது தான். காணும் பொங்கல் அன்றைக்கி வெளியில் கிளம்பியிருந்தோம். எனக்கு கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. பார்சல் நான் பண்ணி அனுப்புவேன் இல்லையா, கொரியருக்கு, எல்லாமே காலியாக போயிடுச்சு. ஸோ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் வழக்கமாக போகிற கடைக்கு போகலை. என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்துட்டு இந்த பாரிஸ் சைடு வந்துட்டு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோமே. நாங்கள் போனதுலேயே வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பையில ஒரு 10 மணி தாண்டிடுச்சு. நாங்கள் கடைக்கிட்டலாம் போகல. அப்போ தான் ஒரு சில கடையெல்லாம் திறந்துக்கிட்டு இருந்தாங்களே. எப்போவுமே வழக்கமாக இப்படி தான் ஓப்பன் பண்ணுவாங்களா, இல்லைனா அன்றைக்கி காணும் பொங்கல் லீவ்னால ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலை. ஒரு சில கடைலாம் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது தான் கொஞ்சம்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த தெருக்கல்லாம் வந்துட்டு ஒரு கடை லைட் கடைனா அந்த தெரு ஃபுல்லுமே வந்து லைட் கடையாக தான் இருக்கே. அதே மாதிரி ஒரு கடையில் டப்பாங்க அந்த பிளாஸ்டிக் சாமான்லாம் இருந்துச்சுன்னா அந்த சந்தை ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கே. எல்லா இடத்துலையுமே அப்படி தான். அதே மாதிரி ரேட்டுமே கிட்டத்தட்ட எல்லா கடையிலையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் சொல்லி வச்சது போல் எல்லோரும் ஒரே ரேட்டில் தான் வச்சுருக்காங்களே. கொஞ்சம் கூட குறைவா அந்த மாதிரி கூட இல்லை. அப்புறமா என்கிட்ட 1-2 பேர் வந்துட்டு ஒரு சில கடையெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துருந்தோம். இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு ரைட்டாக வந்துட்டு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் எனக்கு வந்து தெரியலை. நான் வழக்கமாக வாங்குகிற எசன்ஸ் ஷாப்பே எனக்கு மேலும் தான் எனக்கு பட்டுச்சு. அதனால் நான் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எதுவுமே நான் வாங்கலை. அப்புறமா வர வழியிலே ஒரு எசன்ஸ் ஷாப்பில் போயிட்டு எனக்கு காம்பவுண்ட் சாக்லேட் மட்டும் கொஞ்சம் தேவைப்பட்டது. ஒயிட் காம்பவுண்ட் அப்புறமா மில்க் காம்பவுண்ட் மட்டும் தேவைப்பட்டது. ஏன்னா டார்க் காம்பவுண்ட் தான் நான் மொத்தமாக ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிட்டேன் இல்லையா. ஸோ அது இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது மட்டும் வாங்குவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் சாமானுங்க இந்த கேக்குக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸில் நிறைய இருந்தது. அதெல்லாம் என்னென்னு ரேட்டு பார்ப்போன்னு பார்த்து எல்லாமே 100 ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது. சின்ன பாக்ஸே வந்து 135 ருபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கலராக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ மாத்திரை போல் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, இருந்தாலுமே நம்ம சாக்லேட் கேக் அப்புறமா அந்த ஸ்பாஞ்ச் கேக்லாம் செஞ்சோன்னா அந்த க்ரீம்லாம் போடையில் மேலே நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நான் எடுத்து வச்சேன். ஆனால் கடைசிக்கு நான் வந்துட்டு வாங்கலை. எடுத்து மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தேன் நிறையா. அப்புறமா இந்த வேன் ஓட்டனில் வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து டார்க் சாக்லேட் தான் நான் வந்துட்டு போட்டு நான் அந்த ஃபில்லிங்க்கு நான் வந்து கொடுத்துருந்தேன், ப்ரௌனிக்கு, லாவா ப்ரௌனிக்கு. இந்த வாட்டி மில்க் சாக்லேட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இதை எடுத்திருந்தேன். இது 1 கிலோ 1770 ருபி ஆகுது, 1770 ரூபா. இந்த சாக்லேட் நல்லா வந்துட்டு நல்லாயிருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா மெல்ட் ஆகியுமே கிடைக்கிது. இதை விட கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு சாக்லேட்ஸ் ஏதாவது கிடைக்குமானுமே தெரியலை. அதை நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி இந்த சுகர் பேல்ஸ் தான் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு நான் எடுக்கலை. ஏன்னா வீட்டில் வந்துட்டு வாங்க விடலை. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சாக்லேட் கேக்காக வந்துட்டு அந்த க்ரீம் கேக் செய்கிறதுக்காக நிறைய பொருட்கள் நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நான் கேக்கையும் நான் இன்னும் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதனால் அதெல்லாம் செய்யறதுக்குள்ளே எதுக்கு இதெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி பார்க்கையில் நான் வந்துட்டு வச்சுட்டேன். முக்கியமாக தேவையானது மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறமா இங்கே வந்துட்டு இந்த நோ ஆடட் சுகர்லேயுமே நான் வந்து காம்பவுண்ட் சாக்லேட் பார்த்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உங்கள் யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள். அது மேலே எழுதியிருந்தது நோ ஆடட் சுகர்ன்ட்டு. ரேட்டு பார்க்கையில் அப்படியே டபுளாக இருந்தது. 330 ருபி, 1/2 kg இது. இது எந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கணுமே தெரியலை. நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து தானே தெரியும். யாருமே என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதுமே இல்லை. சரி, யாராச்சும் கேட்டால் அந்த டைமில் வேணால் வாங்கிப்போன்னு நான் பார்த்துட்டு வச்சுட்டேன். அப்புறமா இந்த கோல்டன் டஸ்ட்டு எல்லாமே இருந்தது. இது எல்லாமே வாங்கணும் தான் நான் கூடையில் எடுத்து வச்சேன். ஆனால் கடைசிக்கு இதெல்லாம் நான் எதுவுமே நான் வாங்கலை. அப்புறமா போனது வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு எனக்கு டின்னு பார்க்குறதுக்கு தான். எனக்கு 7 இன்ச் டின்னு வந்து எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குது என்னோடய ஓடிஜியில். ஸோ நான் அதுதான் தேடினேனே. ஆனால் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக எனக்கு வேறு சைஸில் வந்துட்டு இன்ச்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுக்கிறேன்ல இந்த டின் தான் 8.5 × 5 இந்த இன்ச்சு. இந்த டின்னோட சைஸு 100 ருபி தான் வருது. ஆனால் வந்துட்டு தைக்கையாக தான் இருக்குது. எவ்வளோ நாள் உழைக்கும்னு சொல்லி தெரியலை. ஆனால் என்னோடய அந்த 9 லிட்டர் ஓடிஜியில் அப்படியே பர்ஃபெக்டாக அதுக்குன்னு அளவெடுத்து செஞ்சது போல் இருந்தது. நிறைய பேர் என்னோடய சைஸு ஓடிஜி தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா. அதனால் நான் அதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதே இன்ச்சில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கரெக்டாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, அப்படியே சுகராக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக அப்படியே உட்காந்துருது. அதில் போயிட்டு எக்ஸ்ட்ராவெல்லாம் ஸ்பேஸே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது.
அப்புறமா தம்மடைக்கு செய்கிற மாதிரி இந்த குட்டி குட்டி மோல்டு எல்லாமே இருந்தது. ஆனால் இப்போதைக்கு நான் தம்மடை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ஆல்ரெடி இந்த வேலைகள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த ப்ரௌனி இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய வேலையாக தான் இருக்குது. அதனால் தம்மடையுமே வந்து அந்த தேங்காய் பாலை எடுத்துகிட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் அதை மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த மோல்டுமே நான் வந்து வாங்கலை. சும்மா ரேட் மட்டும் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பட்டருமே வந்து காலியாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் 2-3 பாக்ஸஸ் எடுத்துகிட்டு அப்புறமா இந்த பாக்ஸஸ்லாம் வந்து ரேட் பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் வந்து அதிகமாக தான் இருந்தது. நான் வழக்கமாக வாங்குகிற கடையே பரவாயில்ல தான் தோணுச்சு. அதனால் ப்ரைஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறமா வர வழியில் வந்துட்டு இந்த பாசுந்தி கடை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் இது பாசுந்தி முன்னையெல்லாம் வந்து பெரிய பவுலில் இருக்கும், நிறையவுமே இருக்கும். இப்போ வந்து ரேட்டுமே ஏற்றிட்டாங்க, அளவையுமே வந்து குறைச்சிட்டாங்க. ஆனால் நல்லா இருந்தது. வெயிலுக்கு அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறமா வர வழியிலேயே வந்து பால்கோவா பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஏன்னா நான் இடையில வந்துட்டு இந்த முட்டை மிட்டாய்க்கு வந்துட்டு வீட்டிலே என்னால் பால்கோவா வந்து ரெடி பண்ணவே முடியல. ரொம்ப கொஞ்சம் வேலை அதிகம் இல்லையா அது. ஸோ நான் வெளியிலே தான் பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் வாங்கியிருந்தேன். ரேட் ரொம்ப அதிகமாக தான் கொடுத்தாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு 350 இல்லைனா 380 அப்புறம் 400 வரைக்கும் கூட நான் வாங்கியிருக்கேன் 1 கேஜி கிட்ட. ஸோ இந்த மாதிரி இங்கே செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்துல நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு 1 கிலோ கிட்ட வாங்கிக்கிட்டேன். அப்புறமா அங்கேயே நெய்யுமே வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கல எனக்கு நல்ல வாசமாகவே இல்லை. நல்ல வாசமான நெய் தான் வந்து நல்லா ஸ்வீட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நான் நெய் மட்டும் எதுவுமே நான் வாங்கலை. நான் ஜிஆர்பி தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஷால்லா வேறு ஏதாவது பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு கட்டுப்படி ஆகலை. இப்போதைக்கு அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேறு ஏதாவது நெய் நல்ல ஒரு பிராண்டில் கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எங்களோட குட்டி குட்டி ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு மதியத்துக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப வெயிலுமே போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அந்தளவுக்கு பெரிய ஷாப்பிங்குமே நாங்கள் பண்ணலை, ஓரளவுக்கு தான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா பசங்களுமே இப்போல்லாம் முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை. ரொம்ப வந்து குத்து பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே. அப்புறமா எப்படியோ வந்து கிளம்பிட்டோம். கால் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருந்தோம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்புறமா இப்போ தொடர்ந்து வந்துட்டு நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்தது. என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லி வச்சுருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நினைக்கிறேன் இன்ஷால்லா நான் வந்துட்டு ஒருத்தருக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஹோம் பிஸ்னஸ்மே நம்ம எடுத்து செய்யலை. கொஞ்சம் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீட்டுக்கு வந்து கையோடையே சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்பாஞ்ச் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவில் ஒரு 1/4 கிலோ போல் தான் வந்துட்டு செய்கிறேன். ஏன்னா க்ரீம் கேக் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுக்கு ரொம்ப அதிகமாக செய்யணுன்ட்டு கொஞ்சமாக தான் செய்கிறேன். 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 முட்டையோட அந்த வெள்ளைக்கரு மஞ்சள் கரு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் வேறு பவுலில். நம்ம எடுத்துருக்க பவுலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம சும்மா 2 தனித்தனியாக இந்த மாதிரி பிரிக்காமல் அப்படியே கூட நம்ம பீட் பண்ணலாம். ஆனால் நல்ல ரிசல்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கிட்டால் நல்லது தான். நீங்கள் இதே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். எனக்கு இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி வந்துட்டு குணவதி சிஸ்டர் ஃப்ரம் சென்னை அவங்க தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு பேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுமே கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஷால்லா அவங்களோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா ஒரு சில பேர் வந்து இந்த முட்டையோட அந்த வெள்ளை கருவில் அந்த நான் சொல்லுவேன் இல்லை எப்போவுமே அந்த குட்டி பாட் மூட்டி எடுத்துருவேன், ப்ரௌனிலலாம் எடுத்துருவேன்ட்டு, அதை எப்படி எடுக்கவே முடியலன்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கட் மாதிரி பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அந்த மாதிரி வேணால் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த மஞ்சள் கருவை நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலக்கி வச்சுக்கலாம். இது வரைக்கும் தம்மடை, தம்ரூட், அப்புறமா ப்ரௌனி, அஃப்லாத்தூன் எல்லாமே நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணதா சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே யாராச்சும் நம்ம ரெசிபிஸ் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மஞ்சள் கருவை தனியாக நம்ம கலக்கி வச்சிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம அந்த வெள்ளை கருவு இருக்கு இல்லையா, அதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 ஸ்பீடில் வச்சு தான் லைட்டாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்டரோட அந்த விஸ்க் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. க்ரீமுக்கெலாம் அந்த மாதிரி வைக்கணும் இல்லையா, அப்படி தான் நினைக்கிறேன். நான் க்ரீமு ஒரு வழியாக பண்ணி நான் செஞ்சு முடித்தேன். அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியலை. எப்படியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருந்தேன்.
இதேமே வந்து நல்ல பெரிய பவுலில் தான் நான் எடுத்துருக்கணும். நான் இது டபுள் பாயில் பண்ணுற பவுல் தான் இது. நான் இதுவே வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம இதில் வினிகர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் இந்த கேக் ரெசிபி வந்து டபுளாக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு 1/2 kg கிட்ட கிடைக்கும். அந்த அமௌண்ட் எல்லாமே நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வினிகர் சேர்த்து ஒரு சொத்துனதுக்கப்புறமா இதில் ஒரு 85 கிராம் கிட்ட சர்க்கரை எடுத்துக்கிறேன். பொடி பண்ண சர்க்கரை தான் நான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஒரேடியாக பீட் பண்ணிடாமல் ஒரு 3 பேட்சஸாக நம்ம போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையை போட்டுட்டு அப்படியே நீங்கள் பீட் பண்ணிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபுல்லாக வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பாஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். நானுமே ஆல்ரெடி டீ கேக் ரெசிபி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கல. ஸோ நான் வந்துட்டு இப்போ இது பர்ஃபெக்டாக வந்ததால் இந்த ரெசிபி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கணுமே. ஒரு 3 வாட்டிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இதை நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. நான் 1 ஸ்பீட் அப்புறமா 2 ஸ்பீடில் வச்சு தான் நான் இது ஃபுல்லுத்தையுமே நான் பீட் பண்ணி எடுத்தேன். இந்த பீட்டர் வந்துட்டு ஒரு 4 ஸ்பீட் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே 5த்துக்கு வந்துட்டு எப்போவுமே வழக்கமாக போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்களுமே அதே போல் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம பீட்டரை எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டான ஒரு க்ரீமை போல் அடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்கையில் பார்த்தா ஒரு கோலமாக இருந்தது. ஏன்னா நான் பெரிய பவுல் எடுக்காமல் சின்ன பவுல் எடுத்துட்டேன் இல்லையா, அதனால தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீட்டர்லாம் யூஸ் பண்ணி செய்கிறது வந்து நல்லா ஒரு பெரிய அகலமான ஒரு பவுல் எடுத்து அதில் செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு தெரிச்சு போயிடாது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மஞ்சள் கருவை உப்பு போட்டு கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் நம்ம அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப நல்ல பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். ப்ளஸ் ரொம்ப நல்ல சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சியான கேக்குமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த பீட்டர்லாம் யூஸ் பண்ணி இப்போ தான் நான் ரீசெண்டாக செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்கிது, அல்ஹம்துலில்லாஹ். இது கலந்து வச்சதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு மைல்டான கலரில் ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு. இது லைட்டாக இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கருவை நம்ம ஒரு பவுலில் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுல்லே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் கிட்ட இருக்கும். கரெக்டாக 50 கிராம் இருந்தது. இது கூடவே மெல்ட் பண்ண பட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதால நல்லா ஒரு ஃப்ளேவராக வந்து கிடைக்கும். இது இல்லை உங்களுக்கு நெய் வேண்டாம், உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிலே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சேர்க்குறதால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கேக் நம்மளுக்கு. இந்த கீயோட கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம் கிட்ட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது கூடவே பைனாப்பிள் எசன்ஸ் சும்மா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறமா வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அந்த எண்ணெய் நெய் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே மில்க் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு 7 கிராம் கிட்ட எடுத்தால் போதும். இந்த மில்க் பவுடர் நம்ம மாவு கூடயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இருந்தாலுமே இந்த நெய் எண்ணெய் கூட சேர்க்கையில் இது நல்லா வந்து கலக்கிறதுக்கு நல்லா வந்து கம்பைன் ஆகி கிடைக்கும். அதனால இதிலேயே நம்ம கலந்து வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக சில பேர் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணி செய்வாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாகவே கிடைக்கும். இப்போ இந்த முட்டை கலவை கூடயே இந்த எண்ணெய் மிக்சரையுமே நம்ம வந்து கலந்து வச்சிடலாம்.
நீங்கள் இந்த ஆயிலுக்கு பதிலாக மொத்தமாகவே கூட நீங்கள் வந்துட்டு இந்த மெல்டட் பட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஃப்ளேவராகவே இருக்கும். இப்போ இந்த முட்டை மிக்சர் கூட இந்த ஆயில் எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாம். மைதா மாவு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு 60 கிராம் இருக்கும். இது நம்ம அப்படி டேரெக்டாக சேர்த்துடாமல் லைட்டாக இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 2 வாட்டி ஜலிச்சு தான் நான் வந்து பாக்ஸில் நான் போட்டு வைப்பேன். ஸோ இதில் நான் வந்துட்டு ஒரு வாட்டி நான் ஜலிச்சு சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே கேக் செய்யும் போது நம்ம 3 வாட்டிக்கு நல்லா நம்ம ஜலிச்சுட்டு நம்ம மாவு ஆட் பண்ணல நல்லா சாஃப்டான கேக் கிடைக்கும். இந்த ஜலிக்கிற அந்த ஜக் வந்துட்டு இப்போ நிறைய எசன்ஸ் ஷாப்லேயே நான் வந்து பார்க்குறேன். இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இன்ஷால்லா அதுக்கான லிங்க் வீடியோமே நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது தேவைப்படுதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் இந்த மாவு கூடயே வந்து பேக்கிங் சோடாவுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்துக்கிறணும். நான் வந்து மறந்துட்டேன். அதனால் மேலோட்டமாக நான் கலந்து எடுத்துக்கிறேன். இந்த மாவு வந்துட்டு நான் ரொம்ப கம்மியான அளவில் செய்கிறதால நான் மொத்தமாகவே நான் அப்படியே ஜலிச்சு வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு 3 பேட்ச் இல்லைனா 4 பேட்சை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா இந்த மாதிரி பொறுமையாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா எடுத்துகிட்டு அந்த விஸ்கிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவுலாம் இருக்குல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம இதை வந்துட்டு கேக் டின்னில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உண்மையிலே இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா நம்ம பேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஹல்வா செய்கிறதுக்குமே சரி, இந்த ப்ரௌனி பேட்டர் எல்லாத்தையும் வலிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்குமே. இந்த சின்ன சர்க்கிள் டின் தான் நான் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட இன்ச்சு சைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இன்ஷால்லா நான் முடிஞ்சதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். இது வந்து பேக்கிங் பேப்பர் வந்து ரொம்ப நீளமாக நான் வச்சுட்டேன். இதை ஓடிஜியில் வச்சு பார்க்கையில இந்த பேப்பர் மொத்தமும் வந்துட்டு ஓடிஜியில் அப்படி போய் இடிச்சிட்டு இருந்தது. அதனால் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோன்ட்டு நான் சுற்றி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டேன். உண்மையில் இந்த கேக்கு, இந்த க்ரீம் கேக்லாம் செய்கிறதுக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை போல். அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் செய்யலே ரொம்ப ரொம்ப பார்த்து செய்கிற மாதிரி தான் இருந்தது. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் வந்துட்டு இந்த பேப்பர் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக சேர்த்து வச்சுருந்தேன். முட்டை மிட்டாய் ரெசிபியுமே நான் எடுத்துட்டேன். இன்ஷால்லா நான் அதை எடிட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து முட்டை மிட்டாய் ரெசிபி தான் வரும். கண்டிப்பாக எல்லாருமே கனெக்டடாக இருங்க. நான் வந்துட்டு சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டே அதை போடணுன்னு தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்னன்னு தெரியல, ஏதாச்சும் ஒன்று ஆகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் கையில் கொஞ்சமாக வந்து காய் நறுக்கையில் அறுத்துக்குச்சு, அப்புறமா ரைட்டு கையில் நறுக்கிக்குச்சு. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறதால எதுவும் பண்ண முடியல. இன்ஷால்லா நான் எடுத்துட்டேன். அதுக்கான எடிட்டிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக முட்டை மிட்டாய் வீடியோவாக தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, சீக்கிரமாக அப்லோட் பண்ண சொல்லி, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம இதில் வலிச்சு சேர்த்துட்டு அவ்வளோதான். இதை லைட்டாக ஒரு ஸ்கியூர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கலந்துட்டு நம்ம இதை பேக் பண்ண வச்சிட வேண்டியது தான். இது வழக்கம் போல் நம்ம கேக்கெலாம் நம்ம 180 டிகிரியில் தான் வைப்போம். 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டு நான் வந்து பார்த்தேன். ஆனால் எனக்கு ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு கூட ஒரு 10 நிமிஷம் வச்சேன். இன்னும் ஒவ்வொருத்தவங்க ஓடிஜி ஒவ்வொரு இதில் மாறுபடும் இல்லையா, ஸோ நீங்கள் உங்களோட ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னுமே நிறைய பேர் என்கிட்ட இந்த ராடு மாற்றுறத பற்றிலாம் கேட்குறீங்க. இப்போ ஒரு வாட்டி நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் என்னோடய ஓடிஜியில் வந்துட்டு வெறும் இந்த டெம்பரேச்சர் அப்புறமா டைமர் இது 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்த ராடு, டாப் ராட், பாட்டம் ராட் அதை பற்றிலாம் எனக்கு அந்தளவுக்கு ஐடியா எதுவுமே எனக்கு இல்லை. ஒரு பக்கம் ஓடிஜியில் அந்த கேக்கை நான் வச்சு விட்டுட்டேன். கேக் அது பாட்டுக்கு பேக் ஆகிட்ருக்கும். அந்த டைமில் இந்த கிச்சன் எல்லாம் வந்துட்டு இந்த முட்டையெல்லாம் பீட் பண்ணையில் ரொம்ப தெரிச்சு போயிருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோன்ட்டு எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மற்ற வேலைன்னா பரவாயில்ல, அந்த முட்டைலாம் தெரிச்சு போயிருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் இல்லையா, ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லலைன்னா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் மானிட்டைஸ் ஆயிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி தான் வந்து ஆச்சு. எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் முன்னே சொன்னது போல் நான் வந்துட்டு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இன்னொரு கிவ்அவே வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து கிவ்அவே கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்னது போல் நம்ம செய்யணும் இல்லையா, இன்ஷால்லா நான் கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே நான் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ணுறேன்.
எல்லாருமே கனெக்டடாக இருங்க. இப்போ நம்ம வந்து கேக் வந்து வச்சுட்டோம் இல்லையா பேக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கிறோன்ட்டு நான் ட்ரொப்போலைட் க்ரீம் தான் எடுத்திருந்தேன். அதை நல்லா குலுக்கி எடுத்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப கம்மியான அளவில் தானே நான் கேக் செஞ்சுருக்கேன். ஸோ இதுவே சரியாக இருக்கும்ன்ட்டு நான் 1/2 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்திருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒரு 3 அளவுக்கு நான் வந்துட்டு பீட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் கேப் விட்டு நான் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது க்ரீம் ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறதால நான் சர்க்கரையுமே வந்து பொடி பண்ண சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் எடுத்துருந்தேன். ஏன்னா அதுக்கு மேலே எடுத்துகிட்டு ரொம்ப இனிப்பு அதிகமாகிடுச்சுனாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஆல்ரெடி நம்ம கேக்லேயே நம்ம வந்துட்டு இனிப்பெல்லாம் நம்ம சேர்த்து தான் நம்ம பேக் பண்ண வச்சுருக்கோம். அதனால் சர்க்கரை வந்து கொஞ்சம் பார்த்தா நம்ம சேர்க்கணும் இல்லையா. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நான் க்ரீம் கேக் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் டிசைன்லாம் ஏகப்பட்ட டிசைன் பார்த்தேன். அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நான் அவ்வளோ டிசைன் நான் பார்த்தேன். கடைசிக்கு பார்த்தா ஒரு பழங்காலத்து டிசைன் தான் வந்துட்டு எனக்கு நான் வந்து ஒன்று நினச்சி போட்டேன். அது ஒன்று நினச்சி வந்தது. அப்புறமா க்ரீம் பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் போல். எனக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. அது பீட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை வெளியில் வைக்கக்கூடாது இல்லையா மெல்ட் ஆயிரும்னு சொல்லி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் அந்த பைப்பிங் பேக்கில் போடையில் தான் வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அந்த நாசில் அதெல்லாம் நான் கவனிக்காமல் அப்படி அப்படியே நான் போட்டுட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் க்ரீமை வந்துட்டு அதை அப்ளை பண்ணும்போது மேலே அது பாட்டுக்கு ஒரு சைட்லேருந்து வருதுக்கு அந்த க்ரீமு அந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த விப்பிங் க்ரீமெல்லாம் வந்து பீட் பண்ணல ரொம்ப ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அப்படியே பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் ரொம்ப நல்லா ஜாலியாகவே இருந்தது. ஆனால் இந்த கேக் செய்கிறது என்னமோ நல்லா ஜாலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் வந்துட்டு இந்த சாமானெல்லாம் சேர்ந்து போயிடுது பார்த்தீங்களா. அதில் தான் வந்து பயமாக இருக்குது. திருப்பி எப்படா செய்யணுன்ட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு என்னோட பசங்க எல்லாருமே மதரசாக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் தான் நான் கடகடன்னு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பீட் பண்ண விப்பிங் க்ரீம் இது. எனக்கு நான் அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை அப்படியே கவுத்தி காட்டுவாங்க. பயமாக இருக்கும் பார்க்கையிலே அது கொட்டிட்டாதா அப்படின்ட்டு. அதே மாதிரிமே நானுமே வந்து கவுத்தி பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாகவே கிடச்சிருந்தது. இந்த கேக்குமே வந்து அழகா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்பாஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதையுமே நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வச்சுருந்துருக்கணும். நான் தான் வந்து அவசரமாக பசங்க வரத்துக்குள்ள நம்ம சர்ப்ரைஸாக செஞ்சு வைக்கணுன்ற ஆர்வத்தில் வந்துட்டு அது சுடவே எடுத்துகிட்டு வந்து சுடவே அது டீமோல்ட் பண்ண பார்த்து அது கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து வெளியில் அந்த அந்த பேக்கிங் பேப்பர்லேயே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேக் எல்லாமே ஒட்டிக்கிச்சு. அப்புறம் இடையிலே கொஞ்சமாக சாயுமே வச்சு எடுத்துட்டேன். என்கிட்ட சில பேர் லாகா கேட்குறதால நானுமே ட்ரை பண்ணுறேன். ஆனால் சுற்றி புற்றி வீடெல்லாம் வந்துட்டு என்னால் காமிக்கவே முடியல. ஏன்னா பசங்க அவ்வளோ பயங்கரமாக கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோவில் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் வெறும் கிச்சனையே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கேக் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் சுடவே எடுத்து பாருங்கள் அந்த பேக்கிங் பேப்பரில் அப்படியே ஒட்டிக்கிச்சு ஃபுல்லுமே. சுற்றி உள்ள பேப்பர்லேயுமே அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஆனால் கேக் அவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக கிடச்சிருந்தது. வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா மெத்துன்ட்டு அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது. கேக் இன்னுமே கொஞ்சம் சூடாகவே தான் இருந்தது. நான் தான் கொஞ்சம் அப்படியே ஃபேன் காற்றுலலாம் போய் ஆற வச்சுக்கிட்டு இருந்தேன். கடகடன்னு பசங்க வரத்துக்குள்ளே செய்யணுன்ட்டு. அதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே முதல்ல. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தானே நம்ம க்ரீம் எல்லாமே போடணும். நான் வந்துட்டு ஃபேன் காற்றுலலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போட்டேன். அது நல்லா என்ன ஆச்சுன்னா க்ரீம் வந்து லைட்டாக அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி வந்துச்சு. இந்த கேக்குக்காக வாங்கி வச்சுருந்த செரட்டட் நைஃப் ஃபஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாகவும் வந்தது. ஆனால் நான் தான் வந்து உருப்படியாக கட் பண்ணல. ஓரளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை. ஏன்னா அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தானே நம்ம கட் பண்ணணும். நான் தான் அந்த சூட்டோடு கட் பண்ணதால் வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த சைஸ் வந்துட்டு கரெக்டாக வரல. கொஞ்சம் அப்படியே மேடும் பள்ளமாக தான் கட் பண்ணி எடுத்தேன். அப்புறமா இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா வெறும் அது 2 கட்டோடு நான் நிறுத்தியிருக்கணும். ரொம்ப பெரிதான பிடிச்சி போய் இன்னொரு கட்டுமே போட்டுட்டு ஒரு 4 கட்டாக வந்துருச்சு கேக்கு. இப்போ இந்த கேக் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே நான் ஃபேன் காற்றுல போய் வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிக்கலான்ட்டு. இப்போ இந்த க்ரீமையுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சம் நல்லா சில்லுன்னே இருந்தது. அது மெல்ட் ஆகாமல் தான் இருந்தது.
இதுதான் என்னோட புது கேக் ஸ்டாண்டு. அந்த கேக் ஸ்டாண்ட்லாம் நான் நெறைய பார்த்தேன். அதெல்லாம் 600 சில்ற அந்த மாரி ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலா ஒரு சின்ன ஒரு டின் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேல ஒரு பெரிய பிளேட் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். ஏன்னா இப்ப தான் நான் வந்துட்டு சும்மா செஞ்சு பழகுறேனே, அதுக்குள்ள என்னத்துக்கு அதெல்லாம் போட்டு வாங்கிக்கிட்டுன்னு இந்த மாரி நான் செய்றேன். இதுவுமே ரொம்ப ஈஸியா தான் இருந்தது செய்றதுக்கு. அந்த பிளேட்ல கொஞ்சமா நம்ம க்ரீம் வச்சுட்டு, நம்ம நெறைய கேக் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம்ல. இப்போ ஷார்ட்ஸ்லேயே அவ்ளோ அந்த கேக் வீடியோஸ் எல்லாமே நெறையா வருது இல்லையா? அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஐடியா நானா வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படிலாம் செய்வோன்ட்டு. ஆனா டிசைன் தான் ரொம்ப கொஞ்சம் காமெடியா போயிருச்சு. ஏன்னா நான் ஒண்ணு நெனச்சிருந்தேன், அது ஒண்ணு வந்தது. இப்போ அந்த கேக் ஸ்லைஸ் மேல நம்ம அந்த சர்க்கரை தண்ணிய வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரைய வந்துட்டு அந்த ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருந்த சர்க்கரைய தான் வந்துட்டு தண்ணியில கொஞ்சமா கரைச்சு வச்சுட்டு நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். ஓரளவுக்கு இந்த கேக் ஃபுல்லுமே வந்துட்டு அந்த சர்க்கரை தண்ணிய வச்சு நல்லா நனைச்சு வச்சிரலாம். அப்போ நம்மளுக்கு கேக் சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் மாய்ஸ்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா வந்துட்டு சுத்தி புத்தி எங்கெங்கெல்லாம் அந்த சர்க்கரை தண்ணி இல்லையோ எல்லா இடத்துலயும் நல்லா வந்து நனைச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு டவுட்டுமே வந்துருச்சு செய்யும்போது, அந்த க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேல தானே டாப்பிங்லாமே வப்பாங்க. எனக்கு வந்து முன்னாடி வைக்கணுமா, பின்னாடி வைக்கணுமான்னு அது வேற ஒரு டவுட்டு. அப்புறமாட்டி திருப்பியுமே வந்துட்டு இந்த க்ரீம் வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ரீமை ஃபுல்லத்தையும் நான் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் நெறைய டாப்பிங்லாம் யோசிச்சிருந்தேன். அது பண்ணுவோம், இது பண்ணுவோன்ட்டு. அப்புறமா கடைசிக்கு வந்துட்டு இந்த ப்ளம் கேக்காக வாங்கின அந்த டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரியெல்லாம் நெறைய இருந்தது. சரி அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், நம்ம அத வச்சே செஞ்சுருவோன்ட்டு, அந்த டூட்டி ஃப்ரூட்டி தான் நான் எல்லாமே ஃபில்லிங்கா குடுத்துருந்தேன். அப்புறமா வந்து இந்த இந்த கேக்கே வந்து ஃபஸ்ட் நான் பைனாப்பிள் கேக்கா செய்றதா என்னோட பிளான் இருந்தது. பைனாப்பிள் க்ரஷ் எல்லாத்துலயுமே நம்ம சேர்த்துக்கலான்ட்டு. ஆனா இடையில இந்த க்ரஷ் எல்லாமே சேர்க்கணும் இல்லையா? நான் வந்து மறந்துட்டேன். மறந்து போயிட்டு லாஸ்ட்டா தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னடா இது என்னத்தையும் மறந்துட்டோமேன்ட்டு. அதனால என்ன பண்ணேன்னா, நம்ம லாஸ்ட்டா அந்த க்ரீம் போடுவோம் இல்லையா? மேல அந்த டிசைனா. அதில வந்துட்டு கொஞ்சமா அந்த க்ரஷ்ஷ சேர்த்துட்டு நான் வந்துட்டு அப்படியே டிசைன் போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு மேல கொஞ்சமா அந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் நெறைய இருந்தது. இப்போதைக்கு ப்ளம் கேக் ஆர்டர்ஸுமே வரதில்ல. ஸோ இதெல்லாம் அப்படியே வச்சு என்ன செய்றதுன்னு சொல்லி நான் இத வச்சு எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ திருப்பி அப்படியே ரிப்பீட்டு தான். திருப்பியுமே அந்த மேல கேக் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு, அதுக்கு மேல அந்த சர்க்கரை பாவு தண்ணிய வச்சுட்டு, அதுக்கு மேல க்ரீம் போட்டுட்டு, அதுக்கு மேல டூட்டி ஃப்ரூட்டி. இத அப்படியே வந்துட்டு நான் கன்டின்யூ பண்ணி நான் வச்சுட்டேன். இந்த கேக் செஞ்சுக்கிட்டே இருக்கையில தான் எனக்கு பயம் வந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டா மேல அந்த கேக் டிசைன் போடுறதுக்கு க்ரீமே இருக்காது போலன்ட்டு. ஏன்னா நான் நெறைய கட் பண்ணிட்டேன்ல கேக்கு. சும்மா ஒரு 1 கட்டு 2 கட் பண்ணணும் போல இந்த 1/4 கேஜி கேக்க. நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா அந்த 4 பீஸஸா இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் லாஸ்ட் நேரத்தில. இந்த வீடியோல சும்மா என்னோட ஃபர்ஸ்ட்டு கேக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கேக்லாம் வந்துட்டு இந்த க்ரீம் கேக்லாம் ரொம்ப நல்லா செய்றவங்கலாம் பார்த்து ரொம்ப கோவப்படாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா நான் அந்த க்ரீம் வச்சு நான் கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இடையிலே மேல இந்த மாரி டிசைன் பண்ணும்போது தான் அந்த சீப்பு மாரிலாம் டிசைன் வரும் பார்த்தீங்களா? பிளாஸ்டிக்ல அந்த ஸ்க்ரேப்பர்ன்னு நெனைக்கிறேன். அதுவுமே வாங்கியிருக்கணும் போல. அது வாங்காம போனது தப்பா போயிருச்சுன்னு சொல்லி தோணுச்சு. சரி இருந்தாலுமே அப்படியே நான் வந்துட்டு வச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீம் தவளோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இத வச்சு தான் அந்த டிசைன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பைனாப்பிள் க்ரஷ்ஷ வந்துட்டு கொஞ்சமா நான் எடுத்துக்கிட்டேன். இத வந்துட்டு கேக்குக்கு இடையிடையிலே போடணும் இல்லையா? நான் மறந்துட்டேன். ஸோ பரவால்ல நம்ம தானே சாப்பிட போறோம்ன்னு சொல்லிட்டு, அந்த கொஞ்சமா இருக்கிற அந்த க்ரீம்ல கொஞ்சம் நல்லா இந்த மாரி கலந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பைப்பிங் பேக்லையுமே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, அத உள்ளக்க இன்சர்ட் பண்ணும்போது நான் பார்த்து வைக்காம அந்த அந்த கவர் எல்லாமே வந்து ஓட்டையா போயிருச்சு. அப்புறமா இந்த க்ரீம் போடும்போதுமே வந்துட்டு இப்படி தான் கட்டாயி வருமா என்னன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நான் போடும்போது இந்த முறுக்கெல்லாம் சுடும்போது நம்மளுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு கட் ஆயிரும் பார்த்தீங்களா? அதே மாரி வந்து எனக்கு கட் ஆயிட்டு இருந்தது. நான் என்ன நெனச்சேன்னா, நம்மளா தான் எடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா இது என்னன்னு தெரியல. என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல லாஸ்ட்டா. அந்த க்ரஷ்ஷ சேர்த்ததாலயா எதனாலன்னு தெரியல. ஸோ என்னால லாஸ்ட்டா அந்த டிசைன் வந்துட்டு நான் வேற ஒண்ணு நெனச்சிருந்தேன். அது ஒண்ணு வந்தது. சரி எப்படியோ கேக்க நம்ம முடிச்சா போதும்ன்னு சொல்லிட்டு எப்படியோ பண்ணிட்டு இருந்தேன்.
அப்புறமா மேலே வந்துட்டு சுற்றி இந்த பழங்காலத்தில் கேக்குங்களெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா டிசைன், அந்த டிசைன் ஒன்று ஞாபகம் வந்தது. சரி ஏதோ ஒன்று அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த க்ரீம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அதையுமே வச்சுட்டேன். ஆனால் எனக்கு பார்க்கையில என்ன தோணுச்சுன்னா அந்த க்ரீம் பத்தாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் பார்த்தாக்கா இதுவே வந்து சரியாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பைப்பிங் பேக்கில் க்ரீம் எல்லாம் பிதுக்கிட்டு சைடில் ஃபுல்லாக வந்துருச்சு. ஏன்னா அது ஓட்டையாக போயிட்டதால திருப்பியுமே இன்னொரு கவர்லாம் போட்டு இதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுட்டேன். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேக் செய்யும் போதே வந்துட்டு அடுத்தடுத்து இன்னுமே கொஞ்சம் நிறைய கேக்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் அந்த சாமான்லாம் சேர்ந்து போயிடுது, அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான், கேக் எல்லாத்தையுமே ஒரு வழியாக எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இந்த மாதிரி செரீஸ் எல்லாத்தையுமே இந்த க்ரீம் மேலே எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சமாக அந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையுமே போட்டு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், கேக் பார்க்குறதுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஹோம்மேட் வெப்ஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களும் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேவி சிஸ்டர் ஃப்ரம் சேலம். இவங்க ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு வராங்க. கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட இதே போல் வந்துட்டு பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எல்லாத்தையுமே நான் தேடுறதா இருக்குது. இன்ஷால்லா நான் ஒன் பை ஒன்னாக எல்லாரை பற்றியுமே நான் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.